புது சோறா ஆக்கி எங்களுக்கு சாப்பாடு செஞ்ச காலம் இல்லை. வேலை செஞ்சு கூலியா எங்கேயாவது போனால் தருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா அது கை கழுவுதுன்னா என்னன்னே தெரியாது. அதுவே அழுக்கு கையில் போட்டு அந்த சாதத்தை, பழைய சாதம், பக்கத்து சாதம், வேலை செஞ்ச இடத்துல கூலி அந்த சாதத்தை தான் நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். பள்ளிக்கூடம் போகிறேன்னு சொன்னால் ஏமாற்று மீன் பிடிக்க போகிறேன், கடலில் நீந்த போகிறேன், திருச்செந்தூர். இப்படியே ஒரு போக்கிரியாக, ஒரு உதவாக்கதையாக அப்பா அம்மாவை மிகவும் வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு பையனாக கஷ்டப்பட்டு அந்த ஏழையை சேர்த்து வைக்கிற 25 பைசா 50 பைசா திருடிட்டு போய் கிருஷ்ணா தியேட்டரில் சினிமா பார்க்கறது தான் எனக்கு பொழுதுபோக்கு. இதுதான் என் வாழ்க்கை. அதுவே ஒரு இளைஞன் எப்படி வாழக்கூடாதோ அதற்கு நானே தான். அது வேறு வேறு திசை மாறி சில போக்கிரிகளோடும், ரவுடிகளோடும், அயோக்கியர்களோடும், சமூக விரோதிகளோடும் எனக்கு ஏற்பட்ட உறவுகள் 20 வயசு, 21 வயசு, 23 வயசுல நானும் போதை கஞ்சா குடிப்பதற்கு அடிமையாகும். அந்த போதையிலேயே ஒரு நாள் ட்ரெயினில் ஏறி வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோருக்கு வந்து சேர்த்துட்டேன். எக்மோருக்கு வந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வேலை தேடினா கிடைக்கல. அடையாளம் தெரியாதவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் தரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் கான்ட்ராக்டாக கூப்பிடுவாங்க வேலைக்கு. வேலை கிடைக்கல, பசி, ஒரே ட்ரெஸ்ஸு. 4 மாத காலம் நான் ஒரு மனநோயாளியாக இருந்தேன். அப்புறம் 2 மாதம் ஒரு முழு நோய் பைத்தியக்காரனாகவே நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு தாடி, ஒரே ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சது, இதெல்லாம் இன்றைக்கும் அங்கே உள்ள உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னை பற்றி அதை பற்றி ஒரு பெருங்கதை புராணதியாக இருக்கும் ஒன்று கிடையாது. ஆனால் என்ன, அன்னைக்கு வித்தவுட் டிக்கெட்டில் ட்ரெயினில் வந்தானா, இன்னைக்கு வானில் பறக்கிற உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானங்களாக இருக்கட்டும், அத்தனை விமானங்களிலும் எனக்கு இலவச டிக்கெட் விட்டது. எப்படின்னு யாருக்காவது சொல்ல தெரியல? அத்தனை விமானங்களிலும் நான் பயணம் செய்யலாம், கட்டணம் கிடையாது, இலவச டிக்கெட் தான். அன்னைக்கும் வித்தவுட் டிக்கெட் தான், இன்னைக்கும் வித்தவுட் டிக்கெட். அத்தனை விமானங்களின் டிக்கெட் ஸ்டாக்கிஸ். இன்னைக்கு என் நிறுவனத்துக்கு வந்தால் ஏண்டியாவுக்கு போனால் ஏண்டியா டிக்கெட் மட்டும் தான் வாங்கலாம், ஜெட்ஏருக்கு போனால் ஜெட்ஏர் டிக்கெட் மட்டும் தான் வாங்கலாம். ஆனால் என் நிறுவனத்துக்கு வந்தால் இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, இல்லைன்னு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கொடுத்தாரு சார். எதாக இருந்தால் எமிரேட்ஸ், ஏர் அரேபியா, எல்லாம் 3500 விமானங்கள், கேரியர்ஸ். அவ்வளோ கிட்ட எங்களுக்கு என்னை சேவனாக இந்தியாவில் கொண்டிருக்கும் நிறுவனம் 42 வருஷம் நிறுவனம். அதே நேரத்தில் 90,000 வங்கிகளில் உலகத்தில் பணம் கொடுத்தார், அது லட்சமோ கோடியோ கொடுத்தால் கூட 7 நிமிடங்களில் எங்கள் நிறுவனத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மணி டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி விசா, வெளிநாடுகளுக்கு எல்லா எம்பசிகளும் எங்களை அங்கீகரித்திருக்கிறது. நாங்கள் அந்த ஸ்டார்டுக்கான அங்கீகாரம் பெற்றோம். எங்களிடமே விசா ப்ரோசஸ் எல்லாம் முடித்து விசா எடுத்து நாங்கள் கொடுத்தோம். இப்படி சுற்றுலாத்துறையிலும் பயணத்துறையிலும் அத்தனை சேவையும் ஒரே இடத்தில் செய்யக்கூடிய நிறுவனமாக மதுரா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டை அதே உயர்ந்திருக்கிறது. நானும் அதன் முதல் ஊழியனாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, என்னாலேயே முடியும், முடிஞ்சு எவ்வளவு முடியுன்றது எனக்கு முடியும், எல்லாத்தாலையும் முடியும். இந்த கலா அகாடமி எனக்கு தெரிய ஏறப்பரிய ஒரு 700-750 பேரை முதல் உள்ளே அட்டண்டன்ஸ் கொடுத்து சேர்த்துருக்காங்க. பல வருடங்களாக 3 வருடமோ 4 வருடமோ. அதில் 350 பேர் வேலை கிடைத்திருக்கிறது, வேலைக்கு போயிருக்காங்க.
எனக்கு தெரியும். நான் எல்லா ஐஏஎஸ் அகாடமியிலும் நான் பேசியிருக்கிறேன், காலேஜுகளிலும் பேசியிருக்கிறேன். எனக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் தான். ஏனென்றால் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு 100 பேர் வந்தால் 10 பேர் தான் முடிப்பாங்க. இதுதான் உண்மை. அவ்வளோ பேருக்கு தான் அந்த அக்கறை இருக்கும், அந்த தியாகம் இருக்கும், அந்த நினைச்ச இடத்தை அவங்க அடைவாங்க. இந்த அகாடமியில் நமக்கு 50% அது என்ன மாயாஜாலம்னு எனக்கு தெரியும். பெரிய விஷயம். அந்த வகையில் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். மேல என்ன செய்யணும்? ஒரு மனிதன் தானும் உணவை சாப்பிட்டு இன்னொரு யாரோ ஒருவருக்கு ஒரு நேர உணவை அவன் கொடுத்தால் அவன் உயர்ந்தவன், அவன் மனிதன். இன்னொருவன் பசியை ஆற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருவனுடைய பசியை ஒரு நேரமாக, அது 2 இட்லியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பண்ணா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வடையாக இருக்கலாம். அது இன்னையிலேருந்தே கடமை. இன்னொருவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு போதும். மறுநாள் அவன் தேடிக்க வேலை முடியாது, மறுநாள் வேற ஒரு போடுங்க. அதே மாதிரி ஒரே ஒருவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுக்கு முதல் வேலை தெரிவிங்க, அப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு வேலை வாய்ப்பை தேடி கொடுங்க. நீங்கள் மாமனிதராக மாறிவிட்டீங்க. போதும். நீங்கள் மனிதனாக பிறந்ததுக்கு இந்த 2 நீங்கள் செஞ்சாலே நீங்கள் மாமனிதர்கள் தான். இந்த உலகில் பட்டினி ஒழிக்கிறோம், வேலை இல்லாத பிரச்சனை தீர்ந்துடும். ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு வேலை வாய்ப்பு. அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்துருக்கீங்க. எத்தனை பேர் டாக்டர்கள் படிக்கிறவங்க, வக்கீல் படிக்கிறவங்க என் நிறுவனத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, படிக்கிறேன்னுவாங்க. எனக்கு அது சின்ன முரண்பாடுகள் உண்டு. ஒரு டாக்டர் படிக்கிறாங்க, அதுக்கு ஒரு 4 வருஷம், அதுக்கு ஒரு 40 லட்சம் உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்குமா, நடக்குமா, இது இப்படிலாம் சிரமப்படுறாங்க. ஒரு மன கஷ்டத்தோடய வாழ்த்துவேன். அதுதான் வக்கீல். இன்னும் கடவுள் பாடு எனக்கு தெரியும், எல்லாம் நண்பர்கள். ஆனால் மன மகிழ்ச்சியோடு யாராவது என்னிடம் வந்து நான் ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன் என்றால் மகிழ்ந்து போய் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரிய, என் சிற்றறிவுக்கு தெரிய, படித்தவுடன் வேலை உறுதி என்றால் அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புகள் தான். அது படித்த பிறகு வேலை தேடுறது, படித்த பிறகு சர்டிஃபிகேட் தூக்கிட்டு அலைகிறது, இந்த வேலைலாம் இதில் கிடையாது. ஆகவே எனக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் எனக்கு அதில் உடன்பாடு. ஏன்னா அவங்க அதை ரீச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலை உறுதியாகிட்டு சரியான பாதையில் போடுறாங்க. சிலர் இந்த டிகிரி படிக்கிறேன், அந்த டிகிரி படிக்கிறேன், நல்ல டிகிரி படிக்கிறேன், சம்பந்தம் இல்லாமல் டிகிரிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது கஷ்டமாக இருக்கும். படிச்சிங்களா, டிகிரி முடிச்சதும் முதலே டிகிரியோடய சேர்த்து டிஎன் அது படித்தா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தா நானும் எல்லா காலேஜிலும் சொல்லுவேன். ஏன்ட்ட கேட்டால் சொல்கிறேன், நீங்கள் ஐஏஎஸ் படிங்க, ஐபிஎஸ் நாட்டை ஆளணும். அதுதான் வழி. மாணவர்கள் கேட்பாங்க, என்ன சார் எல்லாம் ஐஏஎஸ் படிச்சுட்டா நாடு என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் சொல்லலை. அந்தந்த படிப்புக்கு ஏற்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். 90%, 96% எடுத்து படித்தா சரி. ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட அக்கறை இல்லாமல் படிச்சுட்டு போனவங்க நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க ஐஏஎஸ் படிக்க முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு வேதனையும் எனக்கு உண்டு. பேருக்கு பின்னாடி ஒரு கூட எடுத்து வரப்பட்டிருக்காது மட்டுமே படிக்கிறது அது முடியுமா? வித்தியாசம், அதுக்கு ஒரு அக்கறை அவர் கையில் எதுவும் இல்லை. உன் விதியை தீர்மானிக்கிறது யாருன்னா எஸ் கிறிஸ்தவ குழந்தைகள் இருக்கீங்களா? இங்கே கிறிஸ்தவ குழந்தைகள், கிறிஸ்தவ மாணவிகள், மாணவர்கள், உன் விதியை தீர்மானிப்பது யார்? பைபிள் வாசிக்கிறது உண்டா? வாசிக்கிறது உண்டா? பைபிள் என்ன சொல்லுது?
பைபிள்ல அழகாக சொல்லப்பட்டது. உன் விதியை தீர்மானிப்பது நீதான். பைபிள் சொல்லு, அதை இறுக்கி பிடிச்சிக்க, வேற யாருமே. தீதும் நன்றும் இந்த மனிதன் அது கண்டுபிடிப்புகளிலேயே ஒரு அபூர்வமான கண்டுபிடிப்பு தான் கடவுள். ஒரு அற்புதமான படை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா என்ன அதுல விபரீதம்னா, இவனை படைச்சது கடவுள், இவன் நம்பிக்கிட்டு இவன் தான் படைச்சது. இல்லாத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் தயவு செய்து உங்களை சம்மந்தப்படுத்திக் கொள்ளாது. மிக தெளிவாக இருங்க. நாட்டை ஆள போறீங்க, பிறந்த பயனை சரியான சிந்தனையில் இருக்கணும். அந்தந்த மதங்கள் இருக்கட்டும், அந்தந்த கடவுள்கள் இருக்கட்டும், கும்பிடுங்க, நிம்மதியான, அதெல்லாம் வேற. ஆனால் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள ஒன்று சொன்னதான் சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு விதியை தீர்மானிப்பது நான் தான் சொல்லிக் கொடுத்தாலும், நீதான் பைபிள் சொன்னாலும், அது இன்னும் கர்த்தத்தை காப்பாற்றணும்னு நம்பிக்கிட்டு இருந்தா எப்படி படிக்க முடியும்? புரியுதா? மேல இருந்துகிட்டு இஸ்லாமியர்களை அல்லாவும், இந்துக்களை கிருஷ்ண பரமாத்மாவும், கிறிஸ்தவர்களை கர்த்தரும், இதா பிரிட்டிஷ்களை புத்தரும், தனித்தனி டிபார்ட்மெண்ட் வச்ச ஆசீர்வாதம் கொடுக்கணும், சபிக்க முடியும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு இறைவன் இருக்கும், எனக்கும் தான். புரியுதா? அதில் ஒன்றும் மார்க் காணப்பட்ட கருத்து இல்லை. ஆனால் அதில் இருக்கிறது வேணும். அது முக்கியமாக ஐஏஎஸ். முக்கியமாக ஐஏஎஸ்கள் மிக தெளிவாக இருக்கணும். எல்லா இறைவனும் ஒன்று தான். ஒரு இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தது. அது உங்கள்கிட்ட தான் உலகத்துக்கு அது பாஸ் ஆகும். மிக முக்கியம். ஏன்னா உலகம் பல போர்களை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு, வறுமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் அணு போர் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறவங்க தான் முக்கியமாக தெளிவாக இந்த உலகத்தை வழிநடத்தி ஆகணும். நாட் ஓன்லி இந்தியா, ஹோல் வேர்ல்டு அங்கங்கள் நிர்வாகிகள் அவர்கள் தெளிவாக வைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய உலக கொள்கை, உலக தத்துவம். நான் முதலையும் வந்து சொல்கிறேன், இதுவரை உங்களுக்கு தெரியும், சொல்லிக்கிட்டு உலக தத்துவம் இதுதான். உலகத்துக்கு தேவையான தத்துவம் இதுதான். முக்கியமாக ஆள்பவர்களும் ஆள போகிறவர்களும் இந்த தத்துவத்தை தான் முன்வைக்க வேண்டும். யாதும் ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். உலகமே எனக்கு எல்லாரும் என் சகோதரர். இதை நோக்கி சமூகம் சென்றால், நாடு சென்றால் தான் இந்த உலகம் அமைதி பெறும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உலகத்தை நாங்கள் விட்டு செல்வோம். அதில் நாங்கள் தெளிவாக இருப்போம், ஆள்பவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த வகையில் எனக்கு ஒரு இந்த ஐஏஎஸ் விடயத்தில் எனக்கு ஒரு தகுதி இருப்பதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ, இல்லாட்டி யூடியூப்ல எத்தனை பேர் என்ன பார்த்துருக்கீங்க? கை கொடுங்க. நல்லது, ஒருத்தவங்க இல்லை, இவரை தவிர ஒருத்தரும் பார்க்க எனக்கு ஒன்றும் தெரியும். என் வாழ்ந்த மாணவ பருவமோ இளமை பருவமோ அதை ஒப்பிட்டு பார்க்க நேரம் உட்கார்ந்துருக்கிறது நான் தெய்வம். புரியுதா? தெய்வங்கள் உட்கார்ந்துருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நான் இவங்கெல்லாம் எங்கேயோ பார்க்கத்தான் போகிறேன். செக்ரட்டரியேட்டில் பார்ப்பேன், எங்கேயோ பார்ப்பேன். ஏன்னா இப்போ 30 வருஷத்துக்கு மேலே நான் பழகினவங்கெல்லாம் இன்னைக்கு ஐஏஎஸ்ஸாக வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இடங்கள்ல பேசினாங்க ஆர்வம் நிறைய பேர். இன்னைக்கு செக்ரட்டரியேட் கூட ஓடி வருவாங்க. ஐயா நீங்கள் அந்த காலேஜில் சொன்னீங்க, அவ்வளோ வளர்ச்சி வந்துடுவாங்க. நம்மள மாதிரி இல்லை, இதெல்லாம் வரக்கூடிய மதுரையில் ஒரு நாள் தினத்தந்தி பேப்பர் எடுத்து வாசிக்கிற நேரம் ஒரு +2 ஒரு பையன் பாஸ் ஆகலாம். பார்த்தோம்னா அவன் பேட்டி எடுக்கிறாங்க. அது வந்துருச்சு. அதில் அந்த நிருபர் கேட்குறாங்க, +2 படிச்சிருக்கியப்பா, எப்படி படித்த? நீ 7ன்னு சொல்கிறாங்களே. ஆமாம் நான் 7 தான்.
என் அம்மா பொது மருத்துவ ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் கக்கூசு கழுவுவாங்க. அவன் அப்படியே சொல்கிறான், அப்படியே எழுதுவாங்க. அதுதான் எங்கள் அம்மாவுக்கு வேலை. அதில் கிடைக்கிற காசு எங்கள் அப்பா வியாதியில் படுத்துட்டாரு. அவருக்கு மருந்து வாங்கவே சரியாக போகுது. சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகைக்கு தான் காசு இல்லை. அப்போ இவ்வளோ சிரமத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போகலாம்னு வேலைக்கு தான் போகணும். அதுக்கு முன்னால் உள்ள பரோட்டா கிடையாது. பரோட்டா தான் 6 மணிக்கு 12 மணி வரைக்கும் நல்ல காசு பரோட்டா. அந்த காசுல தான் என் குடும்பம், எங்கள் அப்பா சொல்லுது, எங்கள் அம்மா சொல்லுது, என் தங்கச்சி கல்வி, என்னுடைய படிப்பு செலவு அதில் தான் நான் பண்ணுறேன். அடுத்த கேள்வி நிருபர், சரி +2 முடிச்சுட்டேன், தொடர்ந்து ஒரு பரோட்டா கடை வச்சுக்குவேன். இல்லையா, இந்த லட்சியமே ஐஏஎஸ் அதுதான் பொட்டல். பரோட்டா கடையில் வேலை பார்த்து பையன் +2 மாவட்டத்தில் முதலிடம் ஐஏஎஸ் படிப்பது தான் என் லட்சியம் என்கின்றான். அது என் கையில் கிடச்சோன்னா வெற்றி கட்டிங்க எனக்கு கிடச்சி நேராக தினத்தந்தி ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோனு. அந்த பையனை லைனில் பண்ணாங்க. எல்லா நண்பர்கள் தான், எல்லா பத்திரிகையாளர்களும், எல்லா தொலைக்காட்சிகளும், எல்லா நிருபர்கள், ஆசிரியர்களும் நல்ல நண்பர்கள். அந்த பையனை வளர்ந்தான். அந்த பையன் பேசுகிறான், படிச்சுட்டு முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிறாங்க, எப்படி அது முடியும்? நான் முடியணும், ஏன் எனக்கு ஆசை. சரி ஒன்று செய், புறப்பட்டு மெட்ராஸ். நான் சொன்னேன், ஐயா நீ பார்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். நிருபர் கொடுத்தேன். அவன் பஸ்ஸில் போட்டு 5 வருஷம் 4 வருஷம் போட்டான். மறுநாள் காலையில் போட்டான். ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரு கைப்பையோட வந்துட்டான். வேஷ்டி ஷர்ட்டு கிழிஞ்சது, அதே பழசு. பாவம் சாப்பிட்டே பாவம் வர எங்கே சாப்பிட்ற காசு, சம்பாதிக்கிற பரோட்டா காசு அங்கேயே சரி. அதுபா இரு. நான் பல கல்லூரிகளில் நான் கிராமின் படிக்கிறேன். புக்ஸ் ஆஃப் சிலபஸ் கமிட்டியில் நான் இருந்தேன். ஸ்டெலா மேரிஸ், இத்ராஜ், கிங்ஸ்பரி காலேஜ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதி காலேஜ், இங்கெல்லாம் நான் சொன்ன காலேஜுகளில் படித்தவங்க யாரும் இங்கெல்லாம் இங்கே கைது. எஸ், எந்த காலேஜ்? எத்ராஜ். நீ பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்த நேரம், பேசுன நேரமா வந்த நேரமா? எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. அப்போது லாயலா காலேஜ், அதில் நான் கவர்மெண்ட் படிக்கிறேன். பிரின்சிபல்கிட்ட கேட்டேன், ஒரு சீட்டு வேணும் அப்படின்ட்டு. நான் சீட்டெல்லாம் கேட்க மாட்டேன், எல்லா கல்லூரியும் நான் மெம்பராக இருப்பேன். எந்த காலத்தில் மட்டும் சீட்டு கேட்டு நான் போக மாட்டேன். பிரின்சிபல் மரியாதையாக நடத்துவார். அவர் கொடுத்துட்டார் சீட்டு. சீட்டு கொடுத்தாரு. இன்னும் தங்கணும், இந்த பையன் தங்கணும். ஃபோன் எடுத்தேன், நேராக கிருஷ்ணதாஸ்கார், நல்ல மனுஷன். ஐயா ஒரு பையன் வந்துதான், பாவம் பட்டியலினத்தை சேர்ந்தவன், ஆக தாழ்ந்த இதுலேருந்து வந்து படித்து பண்ணுறான், சப்போர்ட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு வாசி பேசுகிறார். சரி நான் திருமாவளவன் ஃபோன் பண்ணுறேன். திருமாவளவன், வைகோ, சீமான். சீமானோட வைகோ மாணவர் மாணவி இல்லையா? சீமான், ராமதாஸ் ஐயா, இவங்கெல்லாம் என்னுடைய பெருமதிப்புக்குரிய வாடிக்கையாளர்கள். அது பெருமையாக நான் சொல்லுவேன். நான் எந்த அரசியல் கட்சியுமே இல்லை, ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என் நிறுவனத்தில் மிகப்பெரிய வாடிக்கையாளர். சினிமாக்காரர்களில் பாதி பேர் எனது வாடிக்கையாளர்கள். அந்த மாதிரி இளையராஜா, ரவுமா எல்லாருடைய நிகழ்ச்சிகளையும் வெளிநாடுகளில் கொண்டு போய் நடத்துவது நான் தான். இது வரைக்கும் 35க்கும் மேற்பட்ட நாடுகளில் 1500 கலைஞர்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு 500 நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே கலைஞர் என்னை கூப்பிட்டு கலைமாமணி விருது, தமிழகத்தில் உயரிய விருது, அதை கொடுத்தார். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்திய கலைஞர்களை அதிகமாக அனுப்பி வைத்த ஒரு இவர் தான் என்று என் பெயரை பொறுத்திருக்கிறது. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் சேர்த்தாச்சு.
அவருக்கு ஃபோன் பண்ணேன், செய்யலாமே பையனுக்கு புக்கு வாங்கணும் விஷயத்த சொன்னேன். இல்லைண்ணே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே பா, அவனுக்கு ட்ரெஸ்ஸு அது மீதியெல்லாம் அன்றாட எல்லாம் என்கிட்ட கேட்டுருக்கேன். இப்போ 4 பேருடைய உதவி படித்தான், டிகிரி முடிச்சிட்டான். டிகிரி முடித்தோடனே அப்போது சொன்ன மாதிரி நான் வெளிச்சத்தின் மேற்பட்ட நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்களை வைத்து பேட்டி எடுப்பேன். அவனுடைய கதைகளை பண்ணேன். அதில் இவனை உட்கார வச்சு இவங்க எடுத்தேன். எடுத்துட்டு அவன் சொல்லுவான், நான் டிகிரி முடிச்சிட்டேன், இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும். அப்போ நான் நிகழ்ச்சியில் கடைசியில் கன்க்ளூஷன் கொடுத்தேன். அதை சொல்கிறேன், இவ்வாறான ஒரு பையன் ஐஏஎஸ் ஆகும் கனவாக போய்விடக்கூடாது, கற்பனையாகவும் போய்விடக்கூடாது. இவன் ஆக வேண்டும். அது இந்த சமூகத்தின் கடமை. முடிச்சாச்சு. படிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணேன். அவனும் ஐஏஎஸ் அங்கே தேடி இங்கே தேடி படிச்சுட்டு அப்பயும் அவனுக்கு புக்ஸு செலவு, வீட்டு செலவு அனுப்பும் காசு, அதுவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஐஏஎஸ் சேர்ந்துட்டான். சேர்ந்து அட்டம் என்ன ஆகிருக்கும்? சக்சஸ் கை தூக்குங்க, சக்சஸ் கை தூக்குங்க, கை தூக்குங்க. சரி, ஃபெயிலியர் கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க கையை. முதல் அட்டம் தோல்வி. சோகமாக அவங்களுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். ஓன்னு அழுதான். ஒன்றுதான் முற்றுப்புள்ளி இல்லைடா தம்பி, இன்னும் இருக்கிறோம். ட்ரை பண்ண அடுத்தது ஆதரவு. 2வது அட்டம் என்னாச்சு? கைகொங்க சக்சஸ். 2வது அட்டம் தோல்வி. இதுக்கெல்லாம் ஒரு ஏஜ் லிமிட். அது பட்டியல் இனத்து பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வயசு அவ்வளவு போல வந்து அழுதான். கவலைப்படாது, அடுத்தது ட்ரை பண்ணு. பின்னால் இவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்ணோம். தொடர்ந்து அவனுக்கு 3வது முறை எழுதியா. எல்லாரும் இந்த மீட்டிங்கு போனேன், நீங்கள் பார்ப்பீங்க. மீட்டிங் போனோன்னா உங்கள் செல்ஃபோனெல்லாம் ஒர்க் பண்ணுங்க, உங்கள் செல்ஃபோனெல்லாம் எடுத்து வைங்க. உங்கள் யாருக்குமே செல்ஃபோனே காணும். என்ன விஷயம்? இல்லை இல்லை, அதெல்லாம் தேவையில்ல. திடீர்னு ஆட்டாவும் கூப்பிடுவான். இதில் நாங்கள் தொழிலில் இருக்கவங்க, உலகத்தில் எல்லா நாடுகளில் இருந்தும் வரும் ஃபோனு. அது நல்லா தெரியணும். அது இப்போ பேசலாமா, பிறகு பேசலாமான்னு நாம தீர்மானிக்கணும். இதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இங்கே 2 மணி நேரம் உட்கார்ந்து எங்கேயுமே உட்காராதீங்க. புரியுதா? அது என்ன போன்ற ஒரு வர்த்தகர்கள் முக்கியம் முக்கியம் முக்கியம். அதை விட்டு பேசுறது முக்கியம் இல்லை. புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும். இது ஆன்லேயே வைங்க, என்ன சைலன்ஸில் வைங்க, அது வேற. பட் கண்ணில் தெரியணும் யாரு ஃபோன் பண்ணுறோன்னா டக்குன்னு எழுதி போய் வெளியே பேசணும். தவிர்த்துக்காதீங்க. இந்த உலகத்தில் இது இல்லாமல் வாழ முடியாது. இது இல்லாமல் வாழ முடியாது. முக்கியம். அப்போ 3வது அட்டம். இப்ப என்ன ஆயிருக்கும்? அப்பதானே எனக்கு ஒரு உற்சாகம். 3வது அட்டம் படுதோல்வி. எங்களுக்கு 1000 வேலை, 1000 பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம். ஒருத்தனை பிஹெச்டி ஆகிருக்கோம். டூரிசத்தில் முதல் தமிழ்நாட்டில் டூரிசத்தில் டாக்டரேட் எடுத்தவன் டாக்டர் கதிர்வேல். என்னுடைய மகன் என் பிள்ளையா எடுத்து வர்றேன். அவங்க தான் இதே மாதிரி தோட்டத்து வழியில், படிக்க வழியில், ட்ரெஸ் இல்லை, அவனை கூப்பிட்டு படுறா. டூரிசத்தில் வீட்டை பார்த்துக்கலாம். நீ படித்து டாக்டர் ஆகிட்டான், அது வேறு. சரி, இங்கே வருவோம். நமக்கு ஐஏஎஸ் தானே முக்கியம். இந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்கிறதுனால மறந்துடும். அவன் படிக்க வச்சான், அவன் வரல, அவனை படிக்க வச்சு போயிட்டான். அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தான், காசு கொடுத்து சேர்த்து போயிட்டான், அவன் பொழைச்சிட்டான். அதனால் எதையுமே சரியாக ஞாபகம் வச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனே காரணம்
அப்படியே மறந்துட்டோம். அவனுடைய பெயர் மதுரையில் பத்திரிகையில் போட்டிருந்தது வீரபாண்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேர்? இல்லை, வீரபாண்டி. ஒரு வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு ஒரு போன், ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? வீரபாண்டி. கேட்ட மாதிரி இருக்கு, எங்க பேசுறீங்க? இல்லை, டெல்லியிலேருந்து வந்துருக்கீங்க ட்ரெயின்ல. இப்போ சொல்லுங்க, வீரபாண்டின்னா யார்? இல்லை, மறந்துட்டீங்களா? இல்லை, சொல்லுங்க. இல்லை, நான் ராயலா காலேஜில் என்னை படிக்க வச்சுக்கேன். பரோட்டா வீரபாண்டி என் மனசுல இருக்குது. அவன் அங்கிட்டு இருந்து ஆமா 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 அப்படின்னா, டெல்லியிலேருந்து வர என்ன விஷயம், ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் உங்களை வேலை செய்யும். பரோட்டா வீரபாண்டியா இல்லை வீரபாண்டி ஐஏஎஸ் பேசுறது, அதை சொல்லு. வீரபாண்டி ஐஏஎஸ் பேசுறேன். என் நிறுவனத்துக்கு வந்தா அவருக்கு ஒரு மோதம் போட்டு சாதிச்சான். இன்னைக்கு தெலுங்கானா மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளை திருத்தி பிரதான மெயின் ஸ்ட்ரீம்ல சொசைட்டிக்கு கொண்டு வந்த ஐஏஎஸ் ஆபீசராக சாதிச்சுட்டு நிற்கிறது வீரபாண்டி ஐஏஎஸ். இன்னைக்கு தெலுங்கானா சிஎம் சந்திரசேகர ராவ் இருந்து அவருக்கு 4 PA, அதுல ஒரு PA வீரபாண்டி ஐஏஎஸ். நான் பெருமைப்படலாமா இல்லையா? அதனால தான் நான் சொல்றேன், அவர் அக்கா தான் கூப்பிட்டு முடியும் முடியும். வீரபாண்டிக்கு வாங்கினு ஒரு நாளைக்கு வந்து பேசணும் அவங்க முன்னால. அன்னைக்கு தான் எனக்கு ஐஏஎஸ்ஆ, நம்ம வீரபாண்டியே பாஸ் ஆகிட்டான், மூணு தோத்துட்டும் பாஸ் ஆகணும் முடியும். அண்டையிலேருந்து எவனை கட்டாலும் ஐஏஎஸ் ஆகும் லூஸ் மாதிரி. நான் பெண்ணாத்துவேன் ஐஏஎஸ் ஆகும். ஸ்டாஃப் பிள்ளைகளெல்லாம் ஐஏஎஸ் படிக்குது. ஒன்று டாக்டர் படிக்க அவங்க விருப்பத்துக்கு, அதுதான் எனக்கு மெயின். என் ஸ்டாஃப் பிள்ளைகள் எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. இப்போ ஐபிஎஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் 2 ஐஏஎஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் இது எனக்கு ஒரு, அது என்ன சொல்றது, விவேகானந்தர் சொல்றத சொல்லலாம். இந்த மண்ணிலிருந்து மக்களின் வரி பணத்திலிருந்து தான் நீ வாழ்ந்திருக்கிறாய். அதை சாவதற்குள் நீ திருப்பி கொடுத்து விடு, இல்லாவிட்டால் உன்னை நம்பிக்கை துரோகி என்றுதான் சொல்வேன். விவேகானந்தர் சொன்னார். அந்த நம்பிக்கை துரோகி பட்ட எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்துருக்கேன். இப்ப பணம் தேடுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக தொழில்கள் வளர்ந்துட்டு என் மகன் பார்த்துக்கிறான், அது வேற. ஆனா இப்போ என்னுடைய காரியங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது, வரிப்பணத்தில் இருந்து நான் வாழ்ந்ததை திருப்பி கொடுப்பேன். அதை பல வழிகளில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். செய்ததை சொல்வதாக இல்லை, அது தனித்தனியாக நான் சொல்றதுக்காக செய்யணும். முடியும், என்னாலும் முடியும், வீரபாண்டியாலும் முடியும், டாக்டர் கதிர்வேல் அவனால முடியும். அவன் டாக்டர் ஆகிட்டான், நீ வைஸ் பிரின்சிபல் காமராஜ் காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதனால் நான் படிக்காதவன் நான் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது வேற. இல்லை, வாய்ப்பு கிடைச்சி என்னுடைய போக்கு சரியில்லை, என்னுடைய இளமை கால சிந்தனைகள் சரியில்லை. அதன் நான் சம்பாதிச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நேரம் சோறு போடலையேன்ற வேதனை இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு இருக்கு. ஆனாலும் 35 வருஷம் எங்கள் அம்மாவுக்கு சோறு போட்டேன், அது வேற. ஆனாலும் உங்களுக்கு யாருக்காவது நான் இங்கே படிக்கிறதுனால நான் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ் தமிழ்நாடு பப்ளிக் நீங்கள்லாம் டிஎன்பிஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ் அது அடுத்தது ஐஏஎஸ். ஆமாம், இது படிச்சுட்டா அது அடுத்தது ஐஏஎஸ் படிக்கலாம். இந்த
இதுல நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. இந்த படிப்பு இது கற்றுக் கொடுத்து இந்த காலேஜில் இருந்து நான் நிச்சயமா பாஸ் ஆக மாட்டேன். கை தூக்குங்க. பாஸ் ஆகுவேன் அப்படின்னு கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். பாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எப்படி பாஸ் ஆகும்? என்னோட முயற்சி தான் சார். நீங்க ஒழுங்கா சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க எல்லாரும். எப்படி பாஸ் ஆகுவாங்க? எனக்கு தெரிய இதுல பாதி பேர் தான் பாஸ் ஆகும். இப்படி சொல்றதுனால மீதி பேர் கோச்சிக்காது. உண்மையில் கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்க உங்களை மாத்திக்கிங்க. சொல்லுங்க, எப்படி பாஸ் ஆகலாம்? விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் பாஸ் ஆகலாம் சார். விடாமுயற்சி தன்னம்பிக்கைலாம் வெறும் வார்த்தைகள். வேற சொல்லுங்க கரெக்டா. விடாமுயற்சினா என்ன செய்யணும் அப்படின்னா விளக்கமா சொல்லுங்க. அப்ரிவேஷன். இப்போ தோல்வி வந்ததுன்னா அதை கண்டு பயப்படாம அடுத்த அடி நம்ம மறுபடியும் அதிலே ட்ராவல் பண்ணிகிட்டே போகணும் சார். கரெக்ட். விடாமுயற்சி. ரைட், ஓகே. எத்தனை இருந்தாலும் நம்ம பண்ணிப்போம். அடுத்தது தன்னம்பிக்கை. என்னது தன்னம்பிக்கை? எதையும் பார்த்து பயப்படக்கூடாது சார். ஃபர்ஸ்ட் 50 பேர் வெற்றி பெறுவார்கள் உறுதி. அந்த 50 பேர் வெற்றி பெறுவதற்கான 3 காரணங்கள் மட்டும் சொல்லுங்க யாராவது. 3 காரணங்கள். இது 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 1 2 3 இது இருந்தால் வெற்றி வரும் அப்படின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் கேள்வி சொல்லுங்க. கடின உழைப்பு. யாரு? ரைட். யாரா? இன்னொன்னே ஒண்ணு அர்ப்பணிக்கணும். வெரி குட். இன்னொன்று தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும். வைராக்கியம். சரி, எங்களுக்கு அரசாங்க வேலை வேணாம், நாங்கள் பிசினஸ் பண்ண போகிறோம். கை கொடுக்க இல்லை, எனக்கு இந்த டிஎன்பியில் நம்பிக்கை இல்லை. இதில் நம்பிக்கை இல்லை. நான் எனக்கு படிப்பு வேணாம், ஒன்று வேணாம், நான் கல்யாணம் கட்டி செட்டில் ஆக கை கொடுக்கும் ப்ளீஸ். எனக்கு வேணாங்க படிப்பு, எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை வேணாம், அடுத்த மாதம் கல்யாணம். இதுதான் இந்த பெண்கள் மாணவிகள் தலைவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க ஒன்று நினச்சிட்டு இங்கே ஒன்று வேற மாதிரி படித்ததுக்கு போதும், கருத்தை நீட்டு இது கொஞ்சம் பாய்ஸ்டே போயிட்டேன். இதுல இருந்தெல்லாம் நிம்மதி சாப்பாடுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியா? இதான் வாழ்க்கை. எந்த தின்னுட்டு விதி வந்தா செத்து போறதுதான் வாழ்க்கையா? கலந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் கட்டணும், புள்ள குட்டியெல்லாம் பெற்று போடுறோம், மாசம்பளம் வாங்கணும், கொடுத்தோம், தின்னோம், அப்புறம் செத்து போயிட்டோம். வாழ்க்கையா? எவ்வளோ பெரிய வாய்ப்பை இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். எவ்வளோ பெருசு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். சொல்லுங்க. டிஎன் வீட்டில் இருக்கா? நிறைய சார் இந்த டிஎன் இதில் சொல்கிறாங்களே, இதில் டெப்யூட்டி கலெக்டர், கலெக்டர். சரி, இப்படியே வந்துடும். நான் நிச்சயமா 100% கலெக்டர் ஆகியே தீர்வேன் அப்படின்றத நான் சொல்லணும். சத்தியமா நிச்சயமா நான் கலெக்டர் ஆகி தீர்வேன். கை சேரணும், கை தூக்கணும், கை செய்து எழுதணும், கை தூக்கணும், எழுதுங்க ப்ளீஸ். கொஞ்சம் கஷ்டம், அதை எழுதுறது வேண்டாம். கொஞ்சம் ஏன்னா காட்டுங்க முடியலாம். 1 2 3 வேற 4 5 கலெக்டர் ஆகியே தீர்வுன்றது 5 பேர் சத்தியமா சொல்றேன். இந்த 5 பேரை கலெக்டரா நான் சந்திக்கிறேன். உறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். ஏன்னா அவருக்கு ஃபோக்கஸ் ஆகுது. இதுதான் நான், வேற ஒன்றும் இல்லை. நோ டைவர்ஷன். முடியவே முடியாது.
இந்த 5 பேர்ட்ட இருந்து நீங்க கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு தம்பி. மொத்த பேர் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 60 பேரில் 5 பேர் மட்டும் 6 பேர் மட்டும் ஏதோ ஒரு ஆள் தூக்குனாங்க. 60 பேரில் 10% அவ்வளோதான். அது எனக்கும் தெரியும். 6 பேர் கை தூக்கியிருக்காங்க. புரியுதா? நீங்கள் கை தூக்குங்க. அது சொல்லுங்க. இங்கே நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்காக கை தூக்குறீங்க? கலெக்டர் ஆகுமே என்ன? போலீஸ் போஸ்ட் வரணும். ஸோ அதனால வந்து டிஎஸ்பி ஆகும். அதனால டிஎஸ்பிக்கு இந்த படிப்பு வேற ஆசைகள் வெளிநாட்டுக்கு போகணும் கிடையாது. மூட்டை அடி வைக்க வேண்டியது வெளிநாட்டுக்கு போகிற ஆசை. பிஸ்னஸ் மேன் ஆகுது இல்லை. வெரி குட். தெளிவாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? 8 மணி நேரம். சத்தம் போட்டு சொல்லுங்க. 8 மணி நேரம். நான் டிஎஸ்பி ஆக மாட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. காரணமே இல்லை. வா முடிஞ்சு போயிடுச்சு. காரணமே இல்லை. நான் வராமல் இருக்கிறது திறந்திருக்கு சிம்மாசனம். எனக்கு நான் உட்காரத்தான் போனேன். சத்தியமா இந்த தம்பி பாருங்க. டிஎஸ்பி பார்க்கத்தான் போனேன். பிரியங்கா ஒரு திருநங்கை, சூழமேட்டில் எஸ்ஐ. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நீங்க அதை பற்றி சொல்லுங்க. சூப்பர். சத்தம் போட்டு சொல்லுங்க. அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி திருநெல்வேலியா இருந்து போலீஸ் ஆகிட்டாங்க. வேற வேற இதை தவிர வேற தகவல் அதுதான். எஸ்ஐ தெருவில் கூவி கூவி ஆடி ஆடி பிச்சை எடுத்தவர். இன்னும் சொல்லக்கூடாது பாவம். எனக்கு அதில் ஒரு பெருமை இருக்கு. தமிழகத்தில் உள்ள திருநங்கைகள் எல்லாம் வாய் நிறைய அப்பா என்று அழைப்பது, உரிமையோடு அழைப்பது, அதிகாரத்தோடு அழைப்பது என்னை மட்டுமே. எத்தனையோ பேர், பிரியங்கா, சுதா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு தெரிந்தவர் பத்மஸ்ரீ கலைமாமணி, இன்றைய அரசின் உயர்மட்ட குழு உறுப்பினர், ஆலோசகர், ஸ்டாலினோடு சரிக்கு சமனாக அமர்ந்து பேசக்கூடியவர், பத்மஸ்ரீ, ஜனாதிபதி விருது, கலைமாமணி, கலைஞர் விருது வாங்கிய திருநங்கை யாருக்கு தெரியும்? பரதநாட்டியம், தலை சிறந்த ஆடல் தரசி, வானத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். உலகெங்கும் இப்பொழுது நாட்டிய மொழி. சென்னை மாநகரத்திற்கு வந்து நாட்டியம் சான்ஸ் கேட்ட சபாக்களில் எல்லாம் ஏறி இறங்கிய போது சபாக்காரர்கள் அவருக்கு சான்ஸ் கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா திருநங்கை போன இடத்துலலாம் உட்கார்ந்துன்றது, அவர்கள் நுழுகிறதும் கிள்றதும், போக்சா சட்டம் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அவர்களுக்கு பாய்ச்சப்பட்டது. அவ்வளவு வேதனைகளில் சுமந்து கொண்டு என் அலுவலகத்தில் வந்து அவங்க ஓன்னு அழுதான். 20 வருஷத்துக்கு மேலே அப்பா எங்கே போனாலும் ஒரு போக பொருளாக தான் எங்களை பார்க்குறாங்கன்னு தவிர என்னுடைய ஆடல் கலை தஞ்சாவூரில் நான் படித்தவன் யாருமே அது அங்கீகாரம் தர மாட்டேங்கிறாங்க. காரில் இல்லை என் காடெல்லாம் வச்சுக்க யார் உன்னை கிள்ளுனாலும் அவனை காட்டிவர் தான் எங்கள் அப்பா. அதுக்கு மேலே அவன் கிள்ளுனான்னா அவன் தோளில் அவன் கை இருக்கான். கடா ரவிதமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு அப்பா இருக்கணும் பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்ற. இல்லைன்னா பொம்பளை பிள்ளைகளை தேவணும், சிரிப்பான நக்கல் அடிப்பான. என்னுடைய திருநங்கை பிள்ளைகளை எவனோ கை வைக்கிறார். அப்புறம்
அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான பேச்சுவார்த்தை, அப்புறம் அரச மட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அதற்கு ஒரு வாரியம் அமைத்து இன்று அவர்களுக்கு வாரியம் இருக்கிறது. இன்று நர்த்தகி நடராஜ் மேடையில் ஆடிவிட்டு கீழே வர நேரம் அத்தனை உயர் ஜாதியினரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் தூரத்தில் தான் அப்படி ரசிக்கிறேன். ஏன்னு பார்த்தா ஏற்க மாட்டேன். முடியும் முடியும் உண்மை. அது இந்த 5 பேரு சத்தியம் மட்டும்தான் தெய்வத்தோடு எல்லாருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை வரும்போது நம்ம சத்தியம் செய்வோம். அவர்கள் வருவார்கள். பிரியங்காவை நீ போலீஸ் இருக்கிறேன் அதெல்லாம் ஏழாவது கையை வச்சு கையை உள்ள வை இல்லை அப்படி நாடா விட்டா நீ ஆகும். தெரியும் ஜட்ஜி திருநங்கைகள் வக்கீல் இந்த அண்மை காலத்துல தான் இந்த மேஜிக் நடந்தது. ஒரு 10-15 வருஷத்துல அவங்களுக்காக கூடவே நின்று ஆண்டு விழா, அவங்களோட ஆண்டு விழா கலைஞர் ஆண்டு விழா சுற்றுலாத்துறைக்கு சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் ஸ்பான்சர் அவங்க ஆடுவாங்க. திருநங்கைகள் வேத வேதம் அவங்களுடைய திறமை. அப்புறம் இப்போ இந்த குழுக்கள் இருக்க இந்த கோர்ட் விஷயங்கள்லாம் பேசி வைக்கிறதுக்கு சில ஜட்ஜிகள்லாம் வைப்பாங்க, சமூக சேவகர்கள்னு சொல்லி. அதுல எல்லாம் அவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ யாரும் தமிழ்நாட்டில் திருநங்கையில சீன்றது இல்லை. அவங்களுக்கு பலம் கூடி போச்சு. அந்த மாதிரி அவங்களாலே முடியுன்றதுக்காக சொல்றாங்க. இப்படி கேலியும் கிண்டலுமாக இருக்க ஒரு சமூகம் எழுப்பி வந்துட்டு சாதிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் இறைவன் நல்ல கைகால்கள், பெண்ணை பெண்ணாகவும் ஆணைய ஆணாகவும் அடையாளம் காணும் அளவுக்கு உங்களுக்கு உடல் அமைப்புகள் இருக்கிறது. சாதிக்க முடியும். சரி, இந்த 5 கலெக்டரை இன்னைக்கு சந்திச்சது எனக்கு கிடைச்ச கிஃப்ட். உறுதியாக சொல்றேன், நான் சந்திப்பேன் உங்களை கலெக்டரா. இல்லை இத்தனை பேர் கலெக்டரை பார்த்துறீங்க வாங்க, இத்தனை ஐஏஎஸ் இத்தனை கலெக்டர் நான் பேசியிருக்கேன். இப்படி பார்த்தவங்க ஆகுவாங்க. எந்த மனுஷனும் தோக்க மாட்டான். அதுக்காக பறக்கலை யாரும். புரியுதா? இந்த 5 பேர் மட்டும் தூக்குனாங்க. எனக்கு சந்தேகம் வந்துட்டு என்னன்னா, சரி அடுத்தவங்க டிப்யூட்டி கலெக்டரா போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. ஆமா, கேள்வி சரியா போயிருது. அதான் கேள்வி. குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 1 ஆஃபீஸரா நம்ம கை தூக்குங்க. அந்த முதல் தூக்கணும் தூக்காது. முதல் 5 பேர் கன்ஃபார்ம் முடிஞ்சாம ஃபோன் நம்பர்லாம் எனக்கு அனுப்புங்க. பாடு கொடுத்துருக்கேன். எல்லாரும் உங்க பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுங்க. என் ஃபோனில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்க. சுமாரா 500 1000 more than 1000. More than 10,000. 10,000. வேற சொல்லுங்க. கான்டெக்ட்ஸ் மட்டுமே 30,000. இது போக குரூப், வாட்ஸ்அப் குரூப் 500 வாட்ஸ்அப் குரூப். ஒவ்வொரு குரூப்லேயும் உங்களுக்கு தெரியும் 250, சில குரூப்பில் 500. அப்புறம் ப்ராட்காஸ்ட் AA சிங்கிள்னு சொல்லி அது ஒரு 76 குரூப்பு. நீ எல்லாம் கூட்டு கேட்டு பார்த்தா 1 லட்சம் வரும். டெய்லி குறைஞ்சபட்சம் 10 புதிய மனிதர்களை நான் சந்திச்சு அதை போட்டுருக்கேன். இன்றைக்கு இரவுக்குள்ள இதுல இடம்பெற போகும் பெயர்களும் போன் நம்பரும் எத்தனையாக இருக்கும்? நீங்க எல்லாம் உங்க பேர் அனுப்பணும். எத்தனையா இருக்கும்? நீங்க எல்லாம் உங்க பேரையும் போன் நம்பரையும் எனக்கு அனுப்பணும். நான் என்ன செய்வேன்? கலாம் ஐஏஎஸ் அகாடமின்னு அந்த குரூப் போட்டோம். இனி நான் அவ்வளோ விட மாட்டேன். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டாஃப் எங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்க டெய்லி எங்களுடைய உங்களுக்கு வந்துருக்கு. இந்த மெசேஜில் என் மெசேஜில் அவங்க வந்துகிட்டே இருக்கும். நீ எனக்கு பதில் அனுப்பி ஒன்று கமெண்ட் போடுவீங்க, இல்லாட்டி தம்ஸ் அப் போடுவீங்க, ஏதோ ஒன்று. ஆனால் ஸ்டாஃப்கள் தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? இந்த ஃபோனில் டெய்லி சந்திக்கிற அத்தனை ஃபோன் நம்பர், பால்காரன், டீ போடுறவன், பேப்பர் போடுறவன், எல்லா நம்பரையும் ஏற்றுங்க.
உங்களை பற்றிய தகவல் போய்கிட்டே இருக்கணும் பப்ளிக்கு. எனக்கெல்லாம் இதில் ஒரு பேக்கேஜ் எங்கள் பாஷையில் சொல்கிறாங்க, சிங்கப்பூர் டூர்னு சொல்லி இதில் போட்டோம்னா காலை 6 மணிக்கு போடுவாங்க ஸ்டாஃப். 1 ஹவரில் 60 பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 60 பேர் இதில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. அப்படி கூடி கழிச்சு போய்கிட்டே இருக்கலாம். பிஸ்னஸுக்கு இதை மிஞ்ச முடியாது. ஒரு வாழ்க்கைக்கும் அப்படிதான். அது எல்லாரும் இதை நல்ல ஆயுதம் சரியாக பயன்படுத்தணும். புரியுதா? என்னது டிப்யூட்டி கலெக்டர். டிப்யூட்டி கலெக்டர் ஆகணும் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. வெரி குட். இந்த கை தூக்காத மற்றவங்க எல்லாமே கை தூக்கணும். இந்த 2லையும் கை தூக்காத எல்லாரையும் கை தூக்கிட்டீங்க. கலெக்டருக்கு தூக்கலையா? தூக்குங்க. இந்த 2லையும் டிப்யூட்டி கலெக்டர், கலெக்டர்ல கை தூக்காதவங்க தூக்குங்க. மணி என்ன? கை தூக்கியே ரெடியா இருக்கா? உங்க அட்டெண்டா வேற யார் இருந்தா யாரும் செய்ய முடியாது. எங்க அப்பா தொழில நான் பண்ண போறேன், அவ ஐஏஎஸ், அது பொழுது போகணும் வந்திருக்கேன், இல்லை ஒரு ஆசை, இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் தள்ளினாங்க அப்படின்னு படியுங்க. ஐஏஎஸ் அவங்களால ஜெயிக்க முடியாது. இதை சொல்றதுதான் நான் வந்து எனக்கு ஜெயிக்க முடியாதுன்றத சொல்றது அதான் உண்மை. நிர்பந்தத்துக்காக படிக்கிறது, பேருக்கு படிக்கிறது, சும்மா கிளாஸுக்கு வரதான் நான் படிக்கிறதே இல்லை, அதை பற்றி அக்கறையே இல்லை. அப்புறம் என்ன, அவர் 750 பேரை சேர்த்தாரு, அதில் 150 பேர் பாஸு, நீ 250 ஃபெயிலான லிஸ்ட்டில் சேர போனீங்களா? டைமுடைய வேல்யூவை பற்றி யாரும் சொல்ல தெரியுங்க. நேரத்துடைய வேல்யூ, நேரத்தை மட்டும் வரைய மாட்டேன் சொல்லுமா, நேரத்தோட வேல்யூ என்ன சொல்லு. டைம் அம்மா. செகண்ட்ல போய் படிக்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் படிச்சு அந்த டைம் படிக்கிறதா நமக்கு சக்சஸா ஃபீல் ஆகுது. வெரி குட், வெரி குட். வேற யாரு டைமுடைய வர்த்தை பற்றி சொல்லக்கூடியவங்க? உலகம் தோன்றி 450 கோடி வருடங்கள், ஜீவராசிகள் தோன்றி 35 லட்சம் வருடங்கள், மனிதன் தோன்றி 10 லட்சம் வருடங்கள். இந்த மனிதன் இத்தனை லட்சம் கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்குள்ளான விளையாட்டுல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுள் அல்லது பிறப்பு எத்தனை தரம்? ஒரு மனிதன் எத்தனை ஜென்மம் பிறக்கலாம்? பதில் தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க. சரி, நானே கேட்கிறேன். 7 கை தூக்குங்க. 7 ஜென்மம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 7 ஜென்மம் இருக்கு. ஒரு அம்மா தூக்குறாங்க, மடக்குறாங்க, மடக்குறாங்க, நோ ப்ராப்ளம், தூக்குங்க தூக்குங்க. 7 ஜென்மம் இருக்கிறது மனித பிறவிக்கு. 6 5 4 3 2 ஒரே ஜென்மம், ஒரே பிறவிதான் மனிதனுக்கு. வேறு இல்லை என்பவர்கள் கை தூக்குங்க. எவ்வளவு தெளிவா இருக்கு. இது ஜென்மம் தான். இந்த ஜென்மம் ஒன்றுன்ற கணக்கு வருடங்கள் வச்சுதானே, மாதங்களை வச்சுதானே, வாரங்களை வச்சுதானே, மணித்தியாலங்களை வச்சுதானே, செகண்டை வச்சுதானே, மைக்ரோ செகண்டை வச்சுதானே, நானோ செகண்டை வச்சுதானே. ஒரு வேல்யூ அப்படியே வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு எனக்கெல்லாம் ஆயுள் முடிந்தது. இதுதான் உண்மை. 70 வயதை தாண்டி வைக்க போனஸ்ல ஓடிங்க. ஆனால் என்னுடைய 1 வருஷ கணக்குல பாதி வேஸ்ட்.
அடுத்த பாதி கொஞ்சம் ஏதோ செஞ்சுட்டேன், ஏதோ இப்போ போனஸில் ஓடிக்கு. நான் ஆசைப்பட இல்லாத அடுத்த ஜென்மம் சொர்க்கம் எனக்காக காத்திருக்கு. ஒரே ஜென்மத்தில் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். போன வயசு திரும்பி வராது. ஒரு நல்ல ஒரு செகண்ட் திரும்பாது. ஒரு செகண்ட் மட்டும் இல்லை, ஒரு 4 செகண்ட் கூட வராது. போனது தான். அதுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தாகணும். பணம் தேடலாம், தங்கம் தேடலாம், சொத்து தேடலாம். அந்த நேரம் தான் உங்களுடைய ஆயுளின் கிடைக்க முடியாத வரம். ஒரு முறை நீங்கள் பிறந்தது அதனுடைய கட்டுமானம் ஸ்ட்ரக்சர் கை. ஆகவே அதை நல்லா ஒரு செகண்டு செலவு பண்ணுற நேரம் மைண்டில் வச்சு செலவு பண்ணுங்க. காலையில் 6 மணிக்கு எழுப்புறவங்க எழுதுவங்க. காலையில் 6 மணிக்கு எழுப்புறவங்க. இந்துக்களில் பிரம்ம முகூர்த்தம் என்றார்கள். கிறிஸ்தவர்களில் தேவாலயம் மணி முடிக்கும் 5:30 மணிக்கு. இஸ்லாமியர்கள் சுபா தொழுகை. யார் இஸ்லாமியர்கள் கை தூக்குங்க? என்ன தொழுகை? என்ன தொழுகையின் பேர் என்ன? ரசர். எல்லாம் 5:30 மணின்னு வச்சிருக்காங்க. மதங்கள் வேறாக இருந்தாலும் குருவிகள், கிளிகள், காக்கா, கோழி எல்லாமே அந்த கைத்தட்டி கட்டாயம். அதுதான் அந்த அந்த முக்கியமான விஷயம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் இஸ்லாத்தில் சொல்வார்கள் அந்த ஃபசர் தொழுகை செய்யாதவன் அன்றைய நாள் அவனுக்கு வீண். குர்ஆனில் சொல்லப்படுது. குர்ஆன்ல உள்ள எல்லாத்துலயும் அதுதான். நீ காலையில 5:30 மணிக்கு எழும்பல, உன் கதை அங்கேயே முடிச்சு போச்சு. நீ தலை தூக்கவே ஏறாது. அது முக்கியமான நேரம். சுவாசம், ஆக்சிஜன் எல்லாம் ஃப்ரெஷ். அந்த சிந்தனை கொடி கட்டி பறக்கும். 5:30 மணிக்கு எழும்பினவன் தோத்ததாக வரலாறு சரித்திரமே கிடையாது. அப்போ 5:30 மணிக்கு எழும்பாதவர்கள் எழும்ப முயற்சிப்பீங்களா? இல்லை 7 மணிக்கு எழும்போம், 8 மணிக்கு எழும்புவோம்னீங்களா? எந்திரிக்கணும். நேரத்தை வீணாக்க கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் 4 பேரையும் மதிக்கணும், படிக்கணும். முக்கியமாக பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது முக்கியம். உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய சொல்லலாம், நேரம் நெருங்கிட்டு. ஆனாலும் நான் நம்பிக்கையான மனிதர்களை பார்த்துருக்கேன், நம்பிக்கையான குழந்தைகளை பார்த்தேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு இதுக்கு தான் நான் சாதி மத அரசியல் கூட்டங்களுக்கு நான் போகிறதில்லை. எல்லா அரசியல் கட்சியிலையும் எனக்கு மிகப்பெரிய உயரிய பதவி கிடைச்சிச்சு, போகிறதில்லை. தேவை நான் சார்ந்த சாதியில் ஆகப்பெரிய தலைவன் நான் தான் தெரிவு செஞ்சாங்க. நான் அந்த பக்கமே போகிறது. இதெல்லாம் வேலைக்காக ஜாதி மதம் அரசியல் கருவூர் அதுதான். மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நேசிக்கணும், அவங்களுக்கு நாங்கள் உதவணும். அதுதான் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை ஒரு 4 பக்கமாவது ஒரு சுயசரிதை எழுதுங்க. ஒரு 4 பக்கமாவது நீங்கள் போய்ட்டு எழுதுங்க. நான் என்ன டாமாகள் இப்படி பேசினேன், இப்படி பழகினேன், இப்படி படித்தேன் வச்சேன், இப்போ பலாம் அகாடமியில் நான் படித்து முடிச்சிட்டேன். போக அது ஒரு பெரிய வரலாறாக. இன்னொன்று சொல்லித்தாரு, தினந்தோறும் எழும்புறான்னு ஒரு மனசில் வச்சுக்கிங்க. இன்றைய நாள் எனது சுயசரிதை இடம்பெறப் போகிறது. இன்னைக்கு அதை செய்யுங்க. நான் எழுதணும்னா இன்றைய நாள் நான் செய்கிற விஷயங்கள்லாம் என் சுயசரிதையில் இடம்பெறப் போகிறது. எல்லா மனிதர்களும் அவர்கள் சுயசரிதையில் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் இருக்கத்தான் ஆசைப்படுவாங்க. ஆகவே அந்த பக்கத்தை எழுதணுன்றதுக்காக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. நான் இப்படிதான். ஆகவே உங்கள் கார்டு நான் கொடுத்துட்டேன். இது என் உயிர் உள்ளவரையிலும் உங்களோட எனக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் பேரை போனவங்களை எனக்கு அனுப்புங்க. என்னால் எதுவும் ஆகக்கூடியது இருந்தால் எப்போ இருந்தாலும் எனக்கு தொடர்பு பண்ணுங்க. நானே பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே பேசுவேன். நீங்கள் எனக்கு இன்று நிறைய மகன்கள், பேத்திகள், மகள்கள், பேரனுங்க, மகன்கள் கிடைச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு அவருக்கு ஒரு இடத்துல
உருவாக்குற ஒரு உழைக்கான ஒன்று கண்டதான் நமக்கு கிடைச்சி கொத்து கொத்தான மனிதர்களை உருவாக்குறார். என் ஆதரவும் என் அன்பும் அவருக்கு 100 வீதம் என்று என் வாழ்த்துக்கள். என்ன சார் ஐயா கேட்டதுல என்ன புரியலாமா? எதுக்குமே கைக்கு இல்லாம இருந்தீங்க சில பேர். என்ன விஷயம்? நான் குரூப் 4 அந்த மாதிரியா ஏதாவது விஷயம்? நான் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்க் அதனால புரியலையா? எத்தனை பேர் தூக்கு போவீங்க அப்படின்னு கேட்டா நான் அட்லீஸ்ட் அது கை தூக்கிறது தைரியம் தானம்மா. நான் தூக்கு போவதும் தயாரிக்கிறது தைரியம். கரெக்டு தான். ஏற்கனவே ஒரு இறைவு சாரி நந்தகுமார் ஐயர் பேசுறாரு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அரசியலாக இருக்கிறோம். ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுக்கான அத்தனை ப்ரிப்பரேஷனும் இருக்கு அவர்கிட்ட. இந்த பதவிக்கு வர்றதுக்கான எல்லா தகுதியோட தான் ஒருத்தங்க வராங்க. இப்போ நாளைக்கு நீங்க முதலமைச்சர் முடியுமா? முடியாது. ஏற்றுக்க முடியுமா? முடியாது. பாருங்க, இந்த கிழமை வரலும் நம்ம அந்த தளத்திலேயே இல்லை. முதலமைச்சராக அப்பாயிண்ட் ஆளுங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டேங்க. இதுதானே இப்போ நீங்க ஐஏஎஸ் அதுக்குன்னு தனியும் படிப்பு தானே இருக்கு. உங்க குணம் மாறப்போறது இல்லை, உங்க கேரக்டர் மாறப்போறது இல்லை. என்ன பண்றோம்? நம்ம மகப் பண்றோம், படிக்கிறோம், அதை எடுத்து போய் வாமிட் பண்றோம், அவ்வளவுதானே. அதனால ஒரு உயர்ந்த மனிதனா மாறிடுறீங்களா? எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் மனித புனிதர்களா? அப்படியாமா? இல்லை. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் மனித புனிதர்கள். எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் பெரிய டாப் அப்படி இருக்கா? தேடி சாறு புரிஞ்சா ஒரு 10 பேர் இருக்காங்க. கரெக்டா இருக்கு. அங்க என்ன கிரைட்டீரியா? ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா நீ தான் எடுக்கிற அதுதானே கேட்கறாங்க. அதுக்கு மதனமா கேட்குங்க. அப்புறம் வேற எதுக்கு தான் நீங்க கேட்கலன்னு தெரியல. குரூப் 4 எத்தனை ஆக போறீங்க? பேர் கேட்குங்க. குரூப் 4ல எத்தனை போறீங்க? குரூப் 2ல, குரூப் 1ல ஐஏஎஸ்ஆ நம்மளோட டார்கெட் என்ன? டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடுக்குள்ள நடக்குது. முதல்ல போய் சர்வீஸ்ல உட்காந்துருந்தோம், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிக்கணும். இதான நம்மளோட தாரக மந்திரம். ஐஏஎஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா சொன்ன வீரபாண்டியன்றவரை என்னதுமா ஸ்டேட் டாப்பரு, டிஸ்ட்ரிக்ட் டாப்பரு, 3 அட்டெம்ப்ட். நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு நான் யாரெல்லாம் நான் +2ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு என்ன ஆக போறீங்கன்னா ஐஏஎஸ் ஆக போறேன் அப்படின்னு சொன்ன யாருமே ஐஏஎஸ் ஆகல. இதான் உண்மை. கரெக்டு தானே? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிலோ ஆவரேஜ் 10th சரியா படிக்கல, +2 சரியா படிக்கல, டிகிரி சரியா படிக்கல, ஆனா நான் இப்ப படிக்க போறேன்னு நினைச்சவங்க தான் எல்லா இதுவும் ரேர் அண்ட் ரேப்டிஸ் நல்லா இருப்பாங்க. படிக்கும் போதே நல்லா படிச்சு, ஆனா ஒரே அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்ல வந்துடும். முதல் முறையில் ஐஏஎஸ் ஆனார் தான் நியூஸ் பேப்பர்ல வரும். நியூஸ் பேப்பர்ல வருதுன்னு என்ன அர்த்தம்? அரிதற்கு அரிதான செயல். ஞானம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுவோம். இதை நம்ம டைம் நம்மளாம் யாரு எது வேணும் நம்ம இந்த உலகத்தை அடையணும்னு நினைக்கிறவன் கலங்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? டைம் அதானமா? கொக்க பருவத்து குட்டொக்க சீர்த்து ஒரு கொக்கு காத்துக்கிட்டு இருக்கும். மீன் அங்க எங்க போயிட்டு இருக்கும், பொறுமையா காத்துட்டு இருக்கும். நாம காத்துக்கிட்டு இருக்கோம். அவமானங்களையும் அனுபவங்களையும் வேதனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் நாம எல்லாருமே குரூப் 1 தானே. நம்ம எய்ம் நம்ம குரூப் 4 தான். நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணியிருக்கேன். குரூப் 4 தான் அமைச்சிருந்த பதவி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, எல்லாராலையும் முடியாது ஒண்ணு. அது நான் என்ன கேட்கிறேன், 10th எவ்வளவு மார்க், +2ல எவ்வளவு மார்க், டிகிரி எவ்வளவு மார்க் நம்ம அட்மிஷன் போறோம். தேவையில்லை. இப்ப படிங்க. 10th 10 அட்டெம்ப்ட் வைங்க, +2ல 12 அட்டெம்ப்ட் வச்சிருங்க. காலேஜ்ல மொத்தம் அரியர் வச்சு வருவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவு உங்களோட பழைய முன்ன தீய வினை பயன்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. புதிய உயிராயிட்டீங்க. அழகான பாட்டு போறோம். ஐயாவால நம்மளால நிக்க முடியும். 1.5 மணி நேரம் நின்று பேச எல்லாரும் அவருக்கு எழுந்திருச்சு.
நேரம் கிடைக்கலன்னா ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ எடுத்தாலும் பேசுகிறேன், யார் ஃபோன் பண்ணாலும் பேசுகிறேன், எந்த உதவினாலும் நீங்கள் அதை கேட்கலாம், அறிவுரைகளை வாங்கலாம். அதுதான் ஈஸியாக அது அட்வைஸ் இல்லை, நீங்கள் கொடுக்குறது கைடன்ஸ்.